சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரியில் பிரசித்தி பெற்ற பண்ணாரியம்மன் கோவில் குண்டடம் திருவிழா நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டடம் இறங்கியும் சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள பண்ணாரியம்மன் கோவில் குண்டடம் விழா இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடைபெற்றது. இதில் தமிழகம், கர்நாடகத்திலிருந்து வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் குண்டடம் இறங்கி அம்மனை வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற அருள்மிகு பண்ணாரியம்மன் கோவில் குண்டடம் விழா மார்ச் 16ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. விழாவையொட்டி கோவிலை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பண்ணாரியம்மன் உற்சவம் ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனங்கள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக குண்டடம் விழா இன்று நடைபெற்றது. பக்தர்கள் காணிக்கையாக அளித்த வேம்பு, ஊஞ்சல் மரத்துண்டுகளை கொண்டு தீக்குண்டம் வளர்க்கப்பட்டது. விழாவை ஒட்டி பண்ணாரியம்மனுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு வீணை அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:45 மணிக்கு படைக்கலத்துடன் திருக்குளம் சென்று அங்குள்ள சரகுமாரியம்மனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தாரை தப்பட்டை முழங்க மேளதாளங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அம்மன் உற்சவர் குண்டத்துக்கு அழைத்து வரப்பட்டது. குண்டத்தில் கற்பூரமேற்றி பூஜை செய்து மலர்களை குண்டத்தில் தூவியும் அதிகாலை 4 மணி முதல் பூசாரி பார்த்திபன் குண்டத்தில் இறங்கி தீமிதித்தார். அதனைத் தொடர்ந்து இசைக்கலைஞர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், திருநங்கைகள், கைக்குழந்தையுடன் பெண்கள், காவலர்கள், வனத்துறையினர் என லட்சக்கணக்கானோர் தீமிதித்தனர். அதனைத் தொடர்ந்து குண்டடம் இறங்கிய பக்தர்கள் கோவிலுக்குள் நேரடியாக சென்று அம்மனை தரிசித்து சென்றனர். பக்தர்கள் வசதிக்காக வெயில் தாக்கத்தை அலுமினிய கொட்டகை அமைத்திருந்தனர். பாதுகாப்பு பணியில் ஈரோடு மாவட்ட எஸ்பி கிரண் ஸ்ருதி தலைமையில் ஈரோடு, கோவை, நாமக்கல், ஊட்டி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து போலீசார், போக்குவரத்து போலீசார், ஊர்காவல் படையினர் என 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குண்டத்தை சுற்றியும் தீயணைப்பு படை வீரர்கள், ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தயார் நிலையில் இருந்தனர். விழாவில் கோவில் செயல் அலுவலர் நந்தகுமார் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள், வருவாய்த்துறையினர், மருத்துவத்துறையினர், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு, கோவை, கரூர், நாமக்கல், சத்தியமங்கலம், புளியம்பட்டி, தாளவாடி, கோபி, கவுந்தம்பாடி, நீலகிரி, அன்னனூர், மேட்டுப்பாளையம் மற்றும் தமிழகத்தின் வெளி மாவட்டங்களிலிருந்து, கர்நாடக மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 250க்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன.